வணக்கம் செல்லமே. சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6ல் சாப்டர் நம்பர் 10ல் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸசைஸ் 10.3 தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 10.3ல் ஃபஸ்ட்டு சம்மு, த லென்த் ஆஃப் த கிளாத் ரெக்யர்டு ஃபார் ஸ்டிச்சிங் 5 டாப்ஸ் இஸ் 6 மீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கிளாத் ரெக்யர்டு டு ஸ்டிச் 18 சச் டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டாப் தைக்கிறதுக்கு தேவையான துணி என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 டாப்ஸ் தைக்கிறதுக்கு 6 மீட்டர் ஆகுது. அப்போ 18 டாப்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எவ்வளோ துணி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ தான் சம்மு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ துணி வேணுன்றதான் நான் கொஷினு, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். லெட் த லென்த் ஆஃப் த கிளாத் பி எக்ஸ். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 5 டாப்ஸ்க்கு 6 மீட்டர். ஸோ 5:6 ப்ரொபோர்ஷனல் டு 18 டாப்ஸ் வேணும். 18 டாப்ஸ்க்கு எவ்வளோ கிளாத் வேணும், அதான். அப்போ 18:x. அப்போ 5/6 18/xன்னு எழுதலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 5x = 6 × 18. அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் ஆகும். 6 × 18 / 5. அப்போ 6 × 18 மல்டிபிள் பண்ணால் 108 / 5. 1 5 is 5. 2 5s are 10. இங்கே 8 இருக்குது. அப்போ 1 5 is 5. ரிமைண்டர் 3. அப்போ 30 வரும். 6 5s are 30. அப்போ 21.6. 21.6 மீட்டர் கிடைக்கிது. அப்போ த ரெக்யர்ட் த லென்த் ஆஃப் த கிளாத் இஸ் 21.6 மீட்டர். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா? சம் 2 பார்த்தோன்னா, த காஸ்ட் ஆஃப் 8 டிஷர்ட். 8 டிஷர்ட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2600. ஹவு மெனி டிஷர்ட்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் 800 and 125 rupees? அதாவது 8 டிஷர்ட்டோட ருபீஸ் 2600. அப்போ 8125 ரூபாய்க்கு எவ்வளோ டிஷர்ட் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இதுதான் நம்மளோட கொஷின் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ 8 டிஷர்ட்டோட விலை 2600. ப்ரொபோர்ஷனல் டு நம்மளுக்கு எவ்வளோ டிஷர்ட் வேணும் தான் தெரியணும். அதனால் எக்ஸ் வச்சுக்கிறோம். அதை எவ்வளோ ரூபாய்க்கு? 8125 ரூபீஸ்க்கு. அப்போ இதை ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் எழுதியாச்சு. அப்போ 8/2600 = x/8125. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2600x வரும். 8 × 800 and 125 வரும். இப்போ x ஈக்குவல்ட்டுன்னு வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் ஆச்சுன்னா 2600 கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4s are 8, 6 4s are 24, ரிமைண்டர் 2, 5 4s are 20, 0. இப்போ 4 டேபிளில் ஃபஸ்ட் அடிச்சிருக்கோம். அடுத்து 3 எகைன் 2 டேபிளில் 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 5 2s are 10. அப்போ 2 டேபிளில் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே 5ல் இருக்கா? ஸோ 5 டேபிளில் பண்ணிடலாம். 6 5s are 30, ரிமைண்டர் 2, 5 5s are 25. இங்கே 5 டேபிள்ஸில் பண்ணும்போது இங்கே 8 இருக்குது. 1 5 is 5, ரிமைண்டர் 3, 31 வரும். 6 5s are 30, ரிமைண்டர் 1 இருக்குது 12. அப்போ 2 5s are 10, ரிமைண்டர் 2 இருக்குது 25, 5 5s are 25. அப்போ 1625 வரும். திருப்பி எகைன் 5ஆல் பண்ணும்போது 1 5 is 5, 3 5s are 15. இங்கே திருப்பி 3 5s are 15, ரிமைண்டர் 1 வரும். இங்கே 12 வரும். அப்போ 2 5s are 10, ரிமைண்டர் 2, 5 5s are 25, 325 வருது. அப்புறம் எகைன் 13 இருக்கா? 1 13 is 13. இங்கே பார்க்கும்போது 2 13 இருக்குது. இதில் 2 13s are 26, ரிமைண்டர் எவ்வளோ வருது? 6 வரும். 65, 5 13s are 65. அப்போ 25. ஆன்சர் என்னது? 25. சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க. திரும்ப நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். நிறைய சம் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக அதை சரி பண்ண முடியும். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ x = 25 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் டிஷர்ட் எத்தனை? 25 டிஷர்ட். 25 டிஷர்ட்டோட ரேட்டு தான் 8125. ஓகேவா? சம் தேர்ட் பார்க்கலாமா? தேர்ட் சம் பார்த்தோன்னா, a carpenter earns ₹2975 in a week. ஒரு கார்பெண்டர் வாரத்துக்கு 2975 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுலேருந்து நம்மளுக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் ஹிஸ் ஏர்னிங் இன் 12 days. 12 days அவர் எவ்வளோ சம்பாதிப்பார்? ஒரு வாரத்துக்கு 2975 ரூபா சம்பாரிச்சா 12 daysக்கு எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும். அடுத்த, ஃபார் ஹவு மெனி டேஸ் டஸ் ஹி ஹாவ் டு ஏர்ன்ஸ் 8500. 8500 rupees ஏர்ன் பண்ணணும்னா அவர் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும்? டேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேஸ் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவார்? பி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 8500 ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹவு மெனி டேஸ் ஒர்க் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுக்குமான சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஏ பார்க்கலாம். இப்போ ஏக்கான ஆன்சர் பார்த்தோன்னா, லெட் த ஏர்னிங்ஸ்
ஏர்னிங் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 7 டேஸ்க்கு அவர் 1 வீக்குன்னு சொல்லிட்டாங்களே, 7 டேஸ்க்கு அவர் 2975 ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ 12 டேஸ்க்கு தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. 12 எக்ஸ் 7 2975 ப்ரொபோஷனல் டு 12 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து டிவிஷனில் எழுதுவோமா? 7/2975 ஈக்குவல் டு 12/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7x ஈக்குவல் டு 12 × 2975 வந்துடும். x ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது 7 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகிறபோது டிவிஷன் ஆயிரும். இப்போ பாருங்கள், 1 7 is 7, 4 7s are 28, ரிமைண்டர் 1, 2 7s are 14, ரிமைண்டர் 3, 5 7s are 35. ஓகேவா? அப்போ 425 12 மல்டிபிள் பண்ணால் 5100 வருது. இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? 5100. ஸோ ஹி வில் ஏர்ன் 5100 in 12 days அப்படின்னு சொல்யூஷன் எழுதிடணும். கொஸ்டின் பிக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் பி எக்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சேம் 1 வீக்குக்கு அவர் 2975 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ நாளில் 8500 ஏர்ன் பண்ணுவாருன்றது தான் பியோட கொஷின். அப்போ 7/2975 ப்ரொபோஷனல் டு 8/8500. இதை டிவிஷன் எழுதுனா 7/2975 x/8500 எழுதிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 8500 வந்துடும். x × 2975 வந்துடும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம 2975 டிவிஷனில் கொண்டு வந்தோம்னா 1 7 is 7 ஆல்ரெடி நம்ம மேலே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். 4 7s are 28, ரிமைண்டர் 1, 2 7s are 14, ரிமைண்டர் 3, 5 7s are 35. அப்போ 425 வந்துடும். இப்போ 5 டேபிளால் பண்ணலாம். 8 5s are 40, ரிமைண்டர் 5 5s are 25. மேலே 5 டேபிளில் பண்ணும்போது 1 5 is 5, 7 5s are 35, 0 0 போட்டுருவோம். திருப்பி வந்து இதை பண்ணும்போது 1 5 is 5, 7 5s are 85. மேலே 3 5s are 15, ரிமைண்டர் 2, 4 5s are 20, 0. 17 டேபிளால் பண்ணும்போது 1 17 is 17, 2 17s are 34, ஸோ 20. ஆன்சர் 20. அப்போ நம்பர் ஆஃப் ரெக்யூர்ட் டேஸ் என்னது? நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெக்யூர்ட் டேஸ் 20 டேஸில் அவரால் 8500 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸசைஸ் 10.3ல் ரிமைனிங் இருக்க சம்ஸை அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.